கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் நமக்கு மிகவும் அருமையாக சொல்லுகிறது. ஆபிரகாமின் தேவனை நாம் விசுவாசித்து ஆபிரகாமின் தேவனுடைய கர்த்தர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி நாம் அவரை பின்பற்றும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மட்டுமல்ல, நாம் விசுவாச மார்க்கத்தார். விசுவாசத்தில் நாம் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசுதான் என்னுடைய தெய்வம், இயேசு என்னுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்றும் அவர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம் ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு கூட நடக்கும் பொழுது விசுவாச வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், சோதனைகள் வரும். சோதனைகளை கண்டு பின்னடையாதபடிக்கு, பிரச்சனைகளை கண்டு நாம் ஓடிவிடாதபடிக்கு, கஷ்டங்களை கண்டு நாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி விடாதபடிக்கு விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக வேளைகளில் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு எதிர்மறையாக செயல்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு செய்ய போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? வாழ்வில் கஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் வரும் பொழுது சோர்ந்து போனவர்களாக மாம்சத்தில் முடிவெடுக்கக்கூடியதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புத்தியினராய் இருக்கிறீர்களாம். எனக்கு அருமையானவர்களே, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம் ஆண்டவரை விட்டு வழி விலகாதபடிக்கு அவரையே பற்றி கொள்வோம். இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த நாளிலே பலவீனப்பட்டு கஷ்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு முடிவு உண்டு. உனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் முடிவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனாலும் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாய் நம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், இந்த உலகத்தின் போக்கில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் பலவித கஷ்டங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலும் மனதுருக்கத்தின் தெய்வமே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கர்த்தர் அற்புதங்களின் தேவனப்பா, நீர் அதிசயங்களின் தேவன். அந்த யோபுவின் பின்னலமையை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய கரம் இறங்குவதாக. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடும், மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.